நம்ம இன்றைக்கி வந்து இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பிரான் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து கட்மாவாடியில் வாங்கின பிரான் வந்து அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது. இது 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தப்படுத்திட்டு எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு. அதுக்கு வந்து புளி தேவை. புளி வந்து ஒரு கோழிமுட்டை சைஸ் புளி தேவை. அதுக்கு மஞ்சள் தூள் தேவை, மிளகாய் தூள் தேவை. இது வந்து சோம்புத்தூள், இது வந்து மல்லித்தூள், வெந்தயம், சீரகம், சோம்பு தாளிக்க, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை சும்மாவும் வைக்கலாம். நான் இப்போ கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்க போகிறோம். நம்ம இப்போ ஆயிலை வந்து சட்டியில் ஊற்றிடலாம். ஆயில் வந்து கொதிக்கட்டும். ஆயில் வந்து கொதி வந்துருச்சு. நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கட்டும். வதங்கி இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்குவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பாதி வதங்கினதை நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். பாதி வெந்திங்க பாருங்கள், வதங்கிடுச்சு. பாதி வேக்காடு. நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இந்த பிரானையும் அதில் போட்டுருவோம். நம்ம போட்டு கத்திரிக்காயும் இதிலே போட்டுருவோம். புளி வந்து அப்புறம் தான் ஊற்றணும். ஏன்னா கத்திரிக்காய் நம்ம வந்து புளியை ஊற்றோம்னா கத்திரிக்காய் வேகாது. அதனால் புளி கொஞ்சம் நேரம் ஊற்றுவோம். இதை போட்டு நல்லா வதக்கி. எப்போவுமே வந்து நம்ம வந்து புளிக்குழம்புக்கு வந்து கத்திரிக்காயோ காய் எது போட்டாக்க நம்ம வந்து புளியை ஊற்றக்கூடாது. புளி கொஞ்சம் நேரத்தில் தான் ஊற்றணும். அந்த காய் வந்து வேக ஊற்றி தான் நம்ம புளி ஊற்றணும். இல்லைன்னா வேகாது. காய் வந்து மசிஞ்சு குழஞ்சி வேகாது. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு குழஞ்சி வெந்தால் தான் காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி விரப்பு தன்மையாக நல்லாவே இருக்காது. பாருங்க, இறால் வந்து சுருண்டு வந்துருச்சு. நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுடலாம். மல்லித்தூள் வந்து நான் 1½ ஸ்பூன் போடுறேன். சோம்புத்தூள் போட்டுருவோம். சோம்புத்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். நம்ம அடுத்து கத்திரிக்காயும் போட்டுருவோம். கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி முட்டை முட்டையாக போட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக நல்லா குழஞ்சிக்கிட்டு அருமையாக நல்லாயிருக்கும். உடையாமவும் இருக்கும். அதை போட்டலாம். போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே அதிலே வேக விட்டுருவோம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இதிலே வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு நம்ம இந்த மசாலா வடையெல்லாம் போகிற அளவுக்கு மூடி வந்து நல்ல மூடி போட்டுருவோம். அதிலே கொஞ்சம் வேகட்டும். தண்ணி விடும். அதிலே வேகட்டும் கொஞ்சம் நேரம். கத்திரிக்காய் காய் அதிலே கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வேக விடுவோம். புளி அப்புறம் லாஸ்ட்டாக தான் புளி ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றி வேக விடுவோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக விடுவோம். நான் மூடி போட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். புளி தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. வேகட்டும், கொதித்து வேகட்டும். நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ வச்சுட்டு நம்ம தேங்காயும் ஊற்ற போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு கொதி நல்லா வந்து இது வந்து புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து நல்லா வேகும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ருசியான இறால் குழம்பு, கத்திரிக்காய் இறால் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு சொல்லணும். சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.